அதிமுகவினர் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் அதிமுகவினர் தொடர்ந்து வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதாக கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்தில் மாற்று அரசியலை பாரதிய ஜனதா மட்டுமே ஏற்படுத்த முடியும் என்றும் திமுக மற்றும் காங்கிரஸ் தலைவர்களும் வழக்குகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் தமிழிசை கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் கட்டாயப்படுத்தி போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. பல இடங்களில் கட்டாயப்படுத்தி கடையடைப்பு நடக்கிறது. அதை தற்போதைய முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் தடுக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். இப்பொழுது ஒரு வழக்கு வந்திருக்கிறது, இன்னொரு வழக்கு நடைபெற இருக்கிறது. அதில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டாக தான் அவர்கள் இந்த வழக்கை சந்திக்க இருக்கிறார்கள். சுத்தமாக தூய்மையான ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் என்று மக்கள் தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று காதி பொருட்களை வாங்கும் இயக்கத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் துவங்கினார்.